நம்ம எல்லாரும் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நாம பாடின பாடல்ல ஒரு சில வரிகளை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்ன சுட்டி காட்டும்? முதல்ல துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடல் வரியில வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானத்தில் அவர் வரும்போது நாம் அவரோடு என்ன பண்ண போறோம்? சேர்க்கப்பட போகிறோம், இணைக்கப்பட போகிறோம். அதுபோல கடைசியா பாடின பாட்டுல கூட கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர், கண்மணி போல என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவீர். அவர் கரை நம்ம என்ன பண்ண போறாரு? சேர்க்க போகிறார். அதற்காக அவர் நம்மை சேர்த்தும்படியாக நம்மிடத்தில் அவர் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி இந்த பாடல்ல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதலை நாம் என்ன பண்ண போறோம்னா சரி செய்ய போகிறோம். ஏனென்றால் நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு வரோம்னா, கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ற தலைப்பிலே அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து கூட நிறைய தவறான கருத்துக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, கடைசி கால ஊழியம் என்ற பெயரிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்களை ஊழியர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் கடைசி காலத்தை குறித்து பேசுவதிலே சில போதகர்கள் கை தேர்ந்தவனாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பல லட்சங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? இயேசு எப்போ வரப்போகிறார், இயேசு வருவதற்கான அடையாளங்கள் என்ன, அப்படிலாம் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு மறுபடியும் என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். இப்ப நம்ம போன வாரமும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம். என்ன கேட்டோம்? இயேசுவை நாம் விசுவாசித்தால் நாம் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிற நாம் இயேசு எப்ப வரப்போகிறார் என்று நினைத்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். இயேசு எப்ப வந்தாலும் அவரோடு கூட நாம் இணைக்கப்படுவதற்கு என்னவா இருக்கிறோம்? ஏற்கனவே ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். இது உண்மை. இயேசு தம்முடைய வாயாலே என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். ஆனால் இயேசு சொன்னதை மக்கள் அதை தவறாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? புரிந்து வைத்திருக்கிறார்கள். தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரி, இப்போ வரலாறுல என்ன நடந்தது, எதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு சரியாக அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் என்ன பண்ண போறோம்? பார்க்க போகிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 40, 41, 42 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 24, 40, 41, 42. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். சோ இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? ஏற்றுக்கொள்ளப்படுவது, கைவிடப்படுவது. சரிங்களா? ஓகே. அப்புறம் 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். சோ இதுதான் நிறைய குழப்பத்திற்கான வார்த்தையாக ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எடுத்து இன்றைக்கு அநேகரை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? குழப்பிக்கொண்டு தவறான ஒரு விசுவாசத்திலே அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இயேசு ஒரு சிலரை என்ன பண்ணுவாரு? ஏற்றுக்கொள்வார். ஒரு சிலர் என்ன பண்ணப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். அப்ப ஏற்றுக்கொள்ளப்படுவது, கைவிடப்படுவது என்ற ஒரு கான்செப்டை என்ன பண்ணியிருக்கிறாங்க? இதன் மூலமாக மனதில் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள்.
1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கேயும் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை. சோ அப்போ எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம்? சடுதியாக என்ன பண்ணப்படுவார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுவும் என்னது? அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. என்னதான்? ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் என்ன ஆகுவோமா? மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ என்ன நடக்குது? சடனா என்ன பண்ணுகிறது? ஒரு இமை பொழுது அப்படின்னு சொல்லும் போது கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த நிமிஷத்தை விட கம்மியான நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. நிமிஷம் கூட சொல்லக்கூடாது, செகண்ட் அப்படின்னு சொல்லணும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த செகண்டை விட அதை விட கம்மியான செகண்ட்ல இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணப்படுவோமா? இணைக்கப்படுவோம், சேர்க்கப்படுவோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போ இந்த மத்தேயு 24 இருக்கக்கூடிய வாசித்த வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் வாசித்த வசனம், இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்த இந்த வசனங்கள், இதெல்லாம் வைத்து அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் ஒரு விஷயத்தை கிறிஸ்தவத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ராப்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது ரகசிய வருகை என்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? இதன் மூலமாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ இந்த ரகசிய வருகை என்ற வார்த்தை எப்பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தது அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரியாம நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அப்போஸ்தலர் காலத்துல இருந்தே இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் அதை பத்தி போதிக்கல. இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்களும் ரகசிய வருகையை பற்றி என்ன பண்ணவில்லை? போதிக்கவில்லை. இது எப்பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுன்னா 1843-44 காலகட்டத்துல தான் எதுல வருது? கிறிஸ்தவத்துல வருது. எப்ப சொன்ன? 1843-44. இது யார் மூலமாய் வந்தது அப்படின்றத உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. சரி, நான் அதை உங்களுக்கு நான் சொல்றேன். 2 பேர் இந்த விஷயத்தை குறித்து பேசி இருக்கிறார்கள். அவர்கள் யார், என்ன சொன்னார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது 1843-44 காலகட்டத்தில் வில்லியம் மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இயேசு கிறிஸ்து 1843ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரப்போகிறார் என்று சொல்லி அறிவித்தார். எப்போ? 1843 மார்ச் மாதம் 21ஆம் தேதி இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். புரியுதுங்களா நான் சொல்றது? வரப்போகிறார். சோ அது என்ன வருகையா இருக்கு போதான்? ரகசிய வருகை. அப்படின்னா என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, இப்போ மார்ச் 21 சொல்லிட்டாலே அது ரகசியம் கிடையாது. ஆனா என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் என்ன பண்ணப்படுவார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுவும் என்ன கிறிஸ்தவர்கள்? உண்மையாய் இயேசுவை விசுவாசித்த கிறிஸ்தவர்கள் மாத்திரம் என்ன பண்ணப்படுவார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மீதி எல்லாரும் இந்த பூமியில என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. மீதி எல்லாரும் யாரெல்லாம் இயேசுவை உண்மையாய் பின்பற்றவில்லையோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கவில்லையோ, அவர்கள் எல்லாரும் இந்த பூமியில என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு உபத்திரவம் என்ன பண்ண போகுது? வரப்போகுது அப்படின்னு யார் சொல்றது? வில்லியம் மில்லர் என்று சொன்னவர் சொன்னார். சரி,
மார்ச் 21 வந்தது, இயேசு வரவில்லை, கிறிஸ்தவர்கள் காணாமல் போக இல்லை. உடனே அவர் என்ன சொன்னாரு, இல்லைங்க நான் கொஞ்சம் கால்குலேஷன் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அது மார்ச் 21 கிடையாது, சாரி மார்ச் 21 43 கிடையாது, 44 அப்படின்னாரு. இப்ப என்ன மாத்திட்டாரு, மார்ச் 21 1844. சரி, 1844 மார்ச் 21 வந்தது, இயேசு வரவில்லை, கிறிஸ்தவர்கள் யாரும் என்ன பண்ணப்படவில்லை, எடுத்துக்கொள்ளப்படவில்லை. மறுபடியும் என்ன சொல்லிட்டாரு, ஐயோ அதுவும் நான் என்ன சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். இயேசு அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி வரப்போறாரு, மார்ச் 21 இல்ல, அக்டோபர் 22 வரப்போறாரு. அக்டோபர் 22 இயேசு என்ன பண்ணல, வரல. இவர் யாரு அப்படின்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற ஒரு ஸ்தாபனம் ஒண்ணு இருக்குது கிறிஸ்தவத்துல. 7ஆம் நாள் ஓய்வுக்காரர் அப்படின்னா என்ன, அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்க மாட்டாங்க. என்னைக்கு வைப்பாங்க, சனிக்கிழமையில் தான் ஆராதனை வைத்து ஆராதனை நடத்துவார்கள். அப்போ அந்த 7ஆம் நாள் ஓய்வுக்காரர்களுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய ஆரம்பகால ஸ்தாபகர் அவர்தான் யாரு, வில்லியம் மில்லர். அவர்தான் எதை பற்றி பேசி இருக்கிறார், ரகசிய வருகையை பற்றி பேசி இருக்கிறார். யாரு சொன்ன, வில்லியம் மில்லர். 7ஆம் நாள் ஓய்வுக்காரர், செவன்த் டே அட்வென்டிஸ்டுடைய ஸ்தாபகர். அவர்தான் இந்த வார்த்தைகளை என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இதை இப்பொழுது யார் பின்பற்றி கொண்டிருக்கிறது, எல்லா பெந்தேகோஸ்தே சபைகளும், இண்டிபெண்டன்ட் சபைகளும், பெரிய பெரிய நல்ல நல்ல ஸ்தாபனங்களும் யார சொன்னதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, 7ஆம் நாள் ஓய்வுக்காரர் அந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்த அந்த நபர் சொன்னதை இன்றைக்கு யார் பின்பற்றி கொண்டிருக்கிறார், இந்த நபர்கள் பின்பற்றி. ஏன்னா இடைப்பட்ட காலங்கள்ல சில படங்கள்லாம் எடுத்தாங்க. என்ன படம்னா, தீஃப் இன் த நைட், லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி சில ஆங்கில படங்கள். தீஃப் இன் த நைட்னா அந்த ரகசிய வருகை எப்படி நடக்கும். அப்புறம் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு ஒரு படம். அதுல எப்படி வண்டியில கிறிஸ்தவர் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாரு, திடீர்னு காணாம போயிடுவாரு. அங்க காரு அது பாட்டு தாறுமாறா ரோட்ல என்ன பண்ணும், ஓடும். ஒரு ஏரோப்ளைன் பைலட், அவர் கிறிஸ்தவர், ஏரோப்ளைன் ஓட்டிட்டே இருப்பாரு, திடீர்னு என்ன ஆயிடுவாரு, காணாம போயிடுவாரு. ஏரோப்ளைன் பைலட் இல்லாம என்ன ஆயிட்டு இருக்கோம், பறந்துகிட்டு இருக்கோம். ஆஸ்பத்திரியில டாக்டர்ஸ், பேஷண்ட், நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, திடீர்னு 4-5 பேர் என்ன ஆயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. சர்ச்சில் போதகர் பேசிட்டே இருப்பாரு, திடீர்னு போதகர் காணாம போயிடுவாரு. சபையில இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காணாம போயிடுவாங்க. இதெல்லாம் படம் எடுத்தாங்க. அந்த படத்தை இன்னைக்கு கிறிஸ்தவத்துல உபதேசமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே என்ன கேள்வி கேட்கல, இயேசு இதை சொன்னாரா, இப்படிதான் நடக்கும் இயேசு சொன்னாரா அப்படின்னு யாருமே என்ன பண்ணல, கேள்வி கேட்கல. இந்த வில்லியம் மில்லர் சொன்னது, இந்த ஹாலிவுட்ல படம் எடுத்தது, இதெல்லாம் வைத்து இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல என்ன போதிச்சுட்டு இருக்கிறாங்க, ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. ரகசிய வருகையில் எல்லாரும் என்ன ஆயிடுவோம், டக்கு டக்குன்னு காணாம போயிடுவோம். அடுத்தது இன்னொருத்தரையும் சொல்லிடுறேன், அவரும் இந்த ரகசிய வருகை பத்தி சொன்னவர். அவர் யார்னா, சார்ல்ஸ் டேஸ் ரசல். சார்ல்ஸ் டேஸ் ரசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பேரு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா நான் இன்னொரு ஒண்ணு சொன்னேன்னா நீங்க நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெகோவா விட்னஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யெகோவா சாட்சிகள். இந்த யெகோவா சாட்சிகளை ஸ்தாபித்த ஸ்தாபகர் தான் யாரு, சார்ல்ஸ் டேஸ் ரசல். இவங்களுடைய போதனை என்னன்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கடவுள் கிடையாது, அது ஒரு சக்தி. யார் மட்டும்தான் கடவுள் அப்படின்னா, யெகோவா மட்டும்தான் யாரு, கடவுள். இதுதான் இவங்களுடைய போதனை. இதை நாம் பகிரங்கமா சொல்ல முடியும். இவர்கள் துர் உபதேசத்தை போதிக்கக்கூடிய ஒரு திருச்சபை மக்கள். இந்த சார்ல்ஸ் டேஸ் ரசல் 1914, 1918, 1925
என்னென்ன சொன்னேன்? 1914, 1918, 1925. இந்த 3 நாட்களிலும் இயேசு வரப்போறாருன்னு சொல்லி இவர் பிரெடிக்ட் பண்ணார், தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆனால் இயேசு என்ன பண்ணவில்லை? வரவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 2 பேர் சொன்னதை தொடர்ந்து 1981 சக் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெந்தேகோஸ்தே போதகர், சுவிசேஷகர், டெலிவிஷன்ல பிரசங்கம் பண்றவர், அவர் என்ன சொன்னார்னா, இயேசு 1981 என்ன பண்ண போறார்? வர போறார். அப்புறம் எட்கர் வின்சென்ட் அப்படின்னு ஒருத்தர், இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை ஏன் நடக்க போகிறது, என்ன சொன்ன? இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை ஏன் நடக்க போகிறது என்பதற்கு 88 காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1988 ஒரு புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணார். எத்தனை காரணம்? 88 காரணம். இயேசு ரகசியமா வரப்போறார் அப்படின்றதுக்கு 88 காரணம். அப்புறம் ஹெரால்ட் கேம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே மாதிரி ஒரு ரேடியோவில் பேசக்கூடிய ஒரு இவாஞ்சலிஸ்ட் 1994 செப்டம்பர் 6வது நாள் இயேசு வரப்போகிறார் அப்படின்னு என்ன பண்ணாரு? தீர்க்க தரிசனமா சொன்னார். ஹெரால்ட் கேம்பிங் அதே நபர் மறுபடியும் என்ன பண்ணாரு? அவர் சொன்னதை மாத்திட்டு இயேசு செப்டம்பர் 6ஆம் தேதி வரப்போறதுல மே மாசம் 21ஆம் தேதி 2011 வரப்போறார் அப்படின்னு சொன்னார். 2011 மே மாசம் 21ஆம் தேதி இயேசு வரப்போறார் அப்படின்னு சொன்னார். இயேசு வரல. அப்புறம் இன்னொரு நியூமராலஜிஸ்ட்னா அவர் அஸ்ட்ராலஜி படிச்சு கிறிஸ்தவ போதகர், அஸ்ட்ராலஜி நியூமராலஜி எல்லாம் வச்சு என்ன பண்றாரு? ஒரு கால்குலேஷன் பண்ணி செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2017 இயேசு வரப்போறார் அப்படின்னு சொன்னார். இயேசு வரல. இது எல்லாமே இவங்க சொன்னது எல்லாமே எதை பற்றி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பற்றி அல்ல, ரகசிய வருகை பற்றி. ஆனா இது எதுவுமே என்ன பண்ணல, நடக்கல. சோ இப்ப நம்ம எங்க போனோம்? யார் சொன்னது உண்மை? எந்த போதகர் சொல்றதும் உண்மை கிடையாது. இந்த 7ஆம் நாள் ஓய்வுக்கார ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர் சொல்றது உண்மை கிடையாது. யெகோவா சாட்சிகள் சொன்னது உண்மை கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான இவாஞ்சலிஸ்டுகள் சொல்வது உண்மை கிடையாது. இப்போ அந்த நபர்கள் அந்த காலத்துல சொன்னதை இந்த காலத்துல இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்பிக்கொண்டு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வைத்து நேற்று வரை நடந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய வருகையோடு அவைகளை என்ன பண்றாங்க? சம்பந்தப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இயேசு மறுபடியும் வரப்போகிறது உண்மை. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆனா ரகசியமா வருவார் என்று சொல்வது என்ன கிடையாது? உண்மை கிடையாது. அதை இயேசு சொல்லவும் இல்லை. ரகசியமாய் எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவேன் இயேசு என்ன பண்ணல, சொல்லல. ஆனா மறுபடியும் என்ன பண்ண போறேன், வரப்போறேன்றதை என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். சரி, அதை இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நம்ம மத்தேயு 24வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 24க்கு நம்ம வேத வசனங்களை ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 பார்ட் இல்ல 3 பார்ட்டா கூட என்ன பண்ணும், இது போகும். சரியா? அதனால இப்ப மைண்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வீட்டுல போய் இன்னும் 2-3 வாரத்துக்கு இதை தான் நம்ம பேச போறோம். அதனால 24வது அதிகாரத்தையும் 25வது அதிகாரத்தையும் என்ன பண்ணுங்க, முழுசா வாசிங்க. புரியுதுங்களா? சரி, இப்ப 24வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே. எதை சொல்றாரு? கட்டடத்தை காமிச்சு சொல்றாரு. இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்லி இருக்கிறாரு? அந்த தேவாலயம் என்ன பண்ணப்படுமா?
இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் என்ன பண்ணாதான், இருக்கப்படாதபடிக்கு அது என்ன பண்ணப்படுமாம், இடிக்கப்படும். இப்ப விளங்குச்சா என்ன பேசிக்கிட்டு வராங்கன்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? எதை பத்தி பேசுறாங்க? தேவாலயத்தை பற்றி பேசுகிறார்கள். முதல்ல சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, தேவாலயத்தினுடைய அந்த அற்புதத்தை யாருக்கு சொல்லணும், இயேசுவுக்கு சொல்லணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த தேவாலயம் இவ்வளவு அழகா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, இது என்ன பண்ணப்பட போகுது, இடிக்கப்பட போகிறது. சரிங்களா? ஓகே. அப்புறம் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் இப்ப இவங்க எங்க போயிட்டாங்க, ஒலிவ மலைக்கு போயிட்டாங்க. ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். இப்ப இவங்க எதோட கனெக்ட் பண்ணி கேட்கிறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்னா என்ன அர்த்தம், தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும், அதுதான் அவருடைய கேள்வி. புரியுங்களா நான் சொல்றது? சோ எதை பத்தி பேசுனாங்க, தேவாலயம் இடிக்கப்படும்ன்றத பத்தி பேசுனாங்க. அப்படியே நடந்து வந்து எங்க வந்துட்டாங்க, ஒலிவ மலைக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒலிவ மலையில இயேசு தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. தனியா அவர்கிட்ட போய் சீஷர்கள் கேட்கிறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். அப்போ முதல் கேள்வி என்ன, தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும், முதல் கேள்வி. அதுக்கப்புறம் உம்முடைய வருகைக்கும், இரண்டாவது கேள்வி என்ன, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. சோ இப்ப எத்தனை கேள்வி வந்துருச்சு, 3 கேள்வி. முதல் கேள்வி என்ன, தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும். இரண்டாவது கேள்வி என்ன, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன. மூணாவது கேள்வி என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. சோ இது ரெண்டுமே ஒரே கேள்வியா வந்துச்சு. என்னன்னு, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. நான் அதை ரெண்டா பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன், உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. சோ ஆக மொத்தம் இப்ப நம்ம எத்தனை கேள்வி குறித்து பார்க்க போறோம், 3 கேள்வி. இந்த 3 கேள்வியில முதல்ல எந்த கேள்வியை பார்த்துருவோம்னா, ரெண்டாவது கேள்வி. என்ன கேள்வி, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன. இப்போ இந்த இடத்துல இயேசு பேசும்போது ரகசிய வருகை பத்தி ஏதாவது சொல்றாரா என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வாசம் 40, 41, 42 வசனங்கள். அந்த வசனங்கள்ல ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், ஒருவர் என்ன பண்ணப்படுவார், கைவிடப்படுவார். இததான் என்னன்னு சொல்றாங்க, ரகசிய வருகைக்கு அடையாளமாக சொல்லுகிறார்கள். என்னது, இப்போ இங்க இருக்கிறீங்க, ஒருவர் என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் என்ன பண்ணப்படுவார், கைவிடப்படுவார். இத எந்த வசனத்திலிருந்து சொல்றாங்க, மத்தேயு 24, 40, 41, 42 சொல்றாங்க. உண்மையாவே இயேசு அதை தான் சொன்னாரா, அதை நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளம். சரி, இப்போ இந்த வசன பகுதி 24வது அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசி வசனம் வரைக்கும் இயேசு இந்த 3 கேள்விகளுக்கான பதில் கொடுக்கிறார். ஆனா என்ன ஆகுதுன்னா, ஒரு சில இடத்துல சில வார்த்தைகள் என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகி வருது. அதனால நம்ம என்ன ஆயிரும், நிறைய நேரத்துல மிக்ஸ் ஆகி வர்றத சரியான கேள்விக்கு நேரா வைக்காம வேற ஒரு கேள்விக்கு நேரா அதை என்ன பண்ணிடுறோம், வச்சிடுறோம். சரி, இப்போ நம்ம வாசிக்க போறோம். எங்க இருந்து வாசிக்க போறோம் அப்படின்னா, 24வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். 27, 28. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. சோ கிழக்கு எங்க, கிழக்கு பக்கம் எந்த பக்கம், இங்க இந்த இடத்துல சொல்லுங்க, இந்த பக்கம் கிழக்கு பக்கம். சோ மின்னல் என்ன பண்ணுதான், கிழக்குல தோன்றி என்ன வருதான், மேற்கு வரைக்கும் என்ன பண்ணுகிறது, எப்படி இருக்கிறது, பிரகாசிக்கிறது போல. சோ மின்னல் இங்க இருந்து இங்க அடிச்சா எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சபையில இருக்கிற பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாதா, சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும். சரி, இயேசு என்ன சொல்றாரு, மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல
மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வர்றது சபையில பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாதா? சொல்லுங்க. நமக்கும் தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் இயேசு? இதெல்லாம் யார் சொன்னது? இயேசு சொன்னது. அவர் தன்னுடைய வருகையை பற்றி என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறார். அதுதான் உண்மை. அதுல இருந்து நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்றது என்ன இல்ல, உண்மை கிடையாது. இப்போ இதுல நல்லா கவனிச்சுங்க. அவர் என்ன உதாரணம் சொல்றாரு? மின்னல் எப்படி கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் அடிக்கும் போது எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகிறதோ அது போல என்னுடைய வருகையும் இருக்கும். அப்புறம் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இது என்னங்க திடீர்னு வருகையை பத்தி சொல்லும் போது இதையும் சொல்றாரு? முதல்ல என்ன உதாரணம் சொல்லிட்டாரு? மின்னல் உதாரணம். இப்ப என்ன உதாரணம் சொல்றாரு? பிணம், கழுகு. இப்போ தூரத்துல இருக்கிறீங்க, மேல ஒரு இடத்துல சுத்தி என்ன இருக்கு? சுத்திட்டு இருக்குது, கழுகு சுத்திட்டு இருக்குது. உடனே என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? அங்க ஏதோ ஒண்ணு என்ன இருக்குது? செத்து கிடக்குது. சோ இது இந்த காலத்துல நம்ம சொல்றோம். இந்த காலத்துல மனித பிணங்களை கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம்? அடக்கம் பண்ணிடுறோம், எரிச்சிடுறோம். ஆனா அந்த காலங்கள்ல சில மனித பிணங்களை அடக்கம் பண்ணிடுவார்கள். சில மனித பிணங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அப்படியே இருக்கும். ஏன்னா தண்டனைக்கு அவங்க உட்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சுத்திட்டு இருக்கிறோம்? கழுகு சுத்திட்டு இருக்கோம். தூரமா நின்று நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? எப்படி கழுகு சுத்தும் போது அங்க பிணம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியுமோ அது போல இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அப்புறம் அதை தொடர்ந்து 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் எங்க காணப்படும்? வானத்தில். நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் நான் வாசிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். For as the lightning that comes from the east is visible even in the west, so will be the coming of the Son of Man. Wherever there is a carcass, there the vulture will gather. So என்ன சொல்றாருன்னா இங்க விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அதனால எல்லார் கண்களிலும் அது என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அடுத்தது நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் என்ன பண்ணப்படுமா? காணப்படும். அப்புறம் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்பி அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். சோ இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. அது இங்க தோன்றுமா? வானத்துல தோன்றும். அவர் எப்படி வருவாராம்? வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் என்ன பண்ணுவாராம்? வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் என்ன பண்ணுவாராம்? கண்டு புலம்புவார்கள். ஏன் புலம்புறாங்க? ஏன்னா இவங்க எதிர்பார்க்கல இயேசு வருவாருன்னு. திடீர்னு என்ன ஆயிட்டாரு? வந்துட்டாரு. இப்ப அவங்க நிலைமை எப்படி மாறி போச்சு? மோசமான நிலைமையா மாறி போச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க? புலம்புறாங்க. நம்ம எல்லாம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை அவருடைய தூதர்கள் வந்து என்ன பண்ணுவார்களாம்? 4 திசைகளிலிருந்து என்ன பண்ணுவாங்களாம்? கூட்டி சேர்ப்பார்கள். இததான் பவுல் என்ன சொல்றாரு? நாம் மேகங்கள் மேல் அவரோடு கூட என்ன பண்ணப்படுவோம்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்ன பண்ணப்படுவோம்? சேர்க்கப்படுவோம். அப்புறம் மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பார்கள். 36 இருந்து வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். இப்ப இதுதான் ரகசியம். எது ரகசியம்? இயேசு வருவதனுடைய நாள் நேரம்.
இப்ப ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, 1844 இயேசு வருவாரு சொன்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, 1914 வருவாரு, 18 வருவாரு, 25 வருவாருன்னு சொன்னார். ஒருத்தர் சொன்னார் 1981 வருவாருன்னார், 1988 வருவாருன்னாரு, 1994 வருவாருன்னு சொன்னாரு, 2011 2017. யாராலும் என்ன பண்ண முடியாது, இயேசு என்றைக்கு வருவார் என்பதை என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. எந்த நேரத்தில் வருவார் என்பதை என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. இதுதான் ரகசியம். ஆனால் இயேசுனுடைய வருகை எப்படி இருக்காது, ரகசியமாக இருக்காது. அவருடைய வருகையினுடைய நாள், அவருடைய வருகையினுடைய நேரம் என்னவா இருக்கிறது, ரகசியமா இருக்கிறது. அப்படின்னா என்ன, யாருக்கும் அது தெரியாது. ஆனால் அவர் வருவது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா என்ன, எல்லாரும் அவர் வர்றத கண்ணால என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஆனா என்னைக்கு வருவாரு, எப்போ வருவாருன்றது யாருக்குமே தெரியாது. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில், பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இது ஒரு அடையாளம். என்ன அடையாளம், இயேசு வருவதற்கான ஒரு அடையாளம். நல்லா பாருங்க, எப்படி நடந்ததா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் என்ன பண்ணுமா, நடக்கும். அது என்ன அடையாளம்ன்றதை அடுத்த வசனங்கள்ல சொல்றார், வாசிக்கலாம். எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும். நோவாக்கு ஆண்டவர் பேழையை உண்டாக்க சொல்லி, கப்பலை உண்டாக்க சொல்லி, அந்த நாள் முதல்ல இருந்து அந்த நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் அந்த கப்பலுக்குள்ள போற நாள் வரைக்கும் என்ன நடக்குதா, ஜனங்கள் புசித்தும் குடித்தும். அப்படின்னா என்ன, என்னது, டெய்லி என்ன பண்ணணுமோ அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்துகிட்டு இருக்கிறாங்க. டெய்லி சாப்பிடுறோமா நம்ம? இன்னைக்கு மத்தியானம் போனாலும் என்ன இருக்குது நமக்கு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் பாயா. எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று. அப்படின்னா என்ன, எல்லாரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சாதாரணமா ஒவ்வொரு நாளும் காலையில சமைச்சு சாப்பிடுறாங்க, மத்தியானம் சமைச்சு சாப்பிடுறாங்க, நைட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க, காலையில சாப்பிடுறாங்க, மத்தியானம் சாப்பிடுறாங்க, நைட் சாப்பிடுறாங்க. வழக்கமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அடையாளம். அப்புறம் பாருங்க, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு கல்யாணம், வெள்ளிக்கிழமை ஒரு கல்யாணம், அடுத்த வாரம் ஒரு கல்யாணம், 25ஆம் தேதி ஒரு கல்யாணம், அடுத்த மாசம் 4ஆம் தேதி ஒரு கல்யாணம், அடுத்த மாசம் 10ஆம் தேதி ஒரு கல்யாணம். அது பாட்டு என்ன ஆயிட்டே இருக்குது, கல்யாணம் கச்சேரி நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அவங்க பாட்டுக்கு அவங்க அன்றாட வாழ்க்கை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு நாள் என்ன வந்து விட்டது, ஜலப்பிரளயம் வந்து விட்டது. அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன வரவே இல்லை, உணர்வு வரல. என்ன உணர்வு வரல, ஐயோ இந்த வயசான தாத்தா நோவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே, அவர் ஒரு பெரிய கப்பலை கட்டிக்கிட்டே இருக்கிறாரே, நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அவரை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில மழையே என்ன பண்ணதில்ல, பார்த்ததில்ல. பூமியிலிருந்து தண்ணீர் ஊற்றுகள் பிறண்டு வர்றதை அவங்க என்ன பண்ணதே இல்லை, பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் பூமியை பனி தான் என்ன பண்ணிட்டே இருக்குது, நனைச்சுக்கிட்டே இருக்குது. பனி நனைக்கிறதுனால செடி கொடிகள்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது, நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறது. மழை பெய்ததே இல்லை, பூமியிலிருந்து ஊற்றுக்கண்கள் திறந்ததே இல்லை, அவர்கள் அதை பார்த்ததே இல்லை. ஆனா அவங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, சகஜமா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அன்றாட வாழ்க்கையில, அதை அவர்கள் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் மனுஷகுமாரன் வருவதற்கான அடையாளம். அப்படின்னா என்ன, எப்பவும் போல நம்ம வாழ்க்கை என்ன ஆயிட்டே இருக்கோம், ரொட்டீன்ல போயிட்டே இருக்கோம். அதுதான் அடையாளம். என்ன அடையாளம், இயேசு என்ன பண்ண போறார்,
வரப்போறான்றதுக்கான அடையாளம். ஆனா இன்னைக்கு வேத வசனத்தை விட்டுட்டு எதெல்லாம் அடையாளமா சொல்லிட்டு இருக்கிறாங்க? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடக்கிறது, இதுதான் இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்கிறது, இதுதான் இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரதுக்கான அடையாளமே கிடையாது. இயேசு வாயால சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் என்ன பண்ணுமாம்? நடக்கும். நான் ஏதாவது மாத்தி சொல்றேன்னா உங்க பைபிள்ல வேற எதனா மாறி இருக்கா? செக் பண்ணுங்க ஒரு வாட்டி. நோவன் காலத்துல என்ன நடந்தது? சண்டை நடந்ததா? யுத்தம் நடந்ததா? பூமி அதிர்ச்சி நடந்ததா? எதுவுமே நடக்கல. எல்லாரும் அவங்க அன்றாட வாழ்க்கை சகஜமா சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, கல்யாணம் பண்றது, கல்யாண கச்சேரிக்கு போறது, சந்தோஷமான நிகழ்வுக்கு போறது, நல்லா சாப்பிடுறது, சந்தோஷமா குடிக்கிறது, இப்படி அவங்க வாழ்க்கை என்ன போயிட்டு இருக்குது? அன்றாட வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. எது வரைக்கும்? திடீரென்று ஒரு நாள் என்ன வந்துடுச்சு? ஜல பிரளயம் வந்து விட்டது, மழை வந்து விட்டது, பூமியில் இருக்கக்கூடிய ஊற்றுக்கண்கள் என்ன பண்ணப்பட்டது? திறக்கப்பட்டு விட்டது. அவர்கள் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? அதிர்ந்து போய்விட்டார்கள். அது போலதான் இயேசு கிறிஸ்துடைய வருகையும் இருக்கும். இதுதான் அடையாளம். அப்புறம் வாசிப்போம். இப்பதான் என்ன சொல்றார் இயேசு? அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். சொல்லுங்க. அப்புறம் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்புறம் 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஏன் இயேசு இதை சொல்றார்? யாரெல்லாம் ரெடியா இருக்கிறாங்களோ அவங்க எங்க போயிடுவாங்க? அவரோடு ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. யாரு ரெடி இல்லையோ அவங்க என்ன பண்ணப்படுவாங்க? கைவிடப்படுவாங்க. ஆனா இத என்ன சொல்லிட்டாங்க? ரகசிய வருகைக்கு ஒப்பனையாக சொல்லிட்டாங்க. அது தவறு. இயேசு இங்க என்ன சொல்லிட்டு வராரு? எல்லாம் சகஜமான அடக்கம், அங்க என்ன இருக்காது? வித்தியாசமே இருக்காது. இப்போ இங்க பாருங்க, இந்த 2 பேரும் வயல்ல சகஜமா செய்யற வேலையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செய்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்மணிகள் வழக்கமா அவங்க செய்யற வேலையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மாவாட்டிட்டு இருக்கிறாங்க. அதான் எந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? மிக்சியில போட்டு சட்னி அரைச்சிட்டு இருப்போம், அல்லது கிரைண்டர்ல மாவு என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஆட்டிட்டு இருப்போம். திடீர்னு யார் வந்துருவா? இயேசு வந்துருவா. அவங்க வீட்டுல இருக்கிறவர் தோசை சாப்பிடலான்னு ஆசையா உட்கார்ந்து இருப்பாரு. அவருக்கு என்ன இருந்துடும்? தோசை போச்சே, யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டா. சோ இந்த இடத்துல வேற எந்த விஷயத்தையும் இயேசு சொல்லல. என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? சகஜமா உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும், சகஜமா உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். திடீர்னு யார் வந்துருவா? இயேசு வந்துருவாரு. அதனால அந்த நேரத்துல யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணப்படுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. யார் ஆயத்தமா இல்லையோ அவங்க என்ன பண்ணப்படுவாங்க? கைவிடப்படுவாங்க. சரி, யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறவங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு விசுவாசமாய் வாழுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். அவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. தொலைக்காட்சி மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய சபைகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் அவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க? காதுல வாங்காத மாதிரி, இயேசுனா யாருன்னே தெரியாத மாதிரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக சகஜமாக அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். இததான் இயேசு இந்த இடத்துல என்ன பண்றாரு? சொல்றார். அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள்.
விழித்திருங்கள்னா என்ன? தூங்காமலே இருக்கணுமா? அப்படிதான் சிலர் சொல்றாங்க. இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? விழித்திருங்கள்னு சொல்லிட்டாரு. அதனால கண்ணை திறந்துட்டே என்ன பண்ணிட்டு இருக்கணும்? உட்கார்ந்துட்டு இருக்கணும். விழித்திருங்கள்னா என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையா இருங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனோ தானோ என்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனக்கு இஷ்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை உண்மையாய் நான் கடவுள் என்று விசுவாசிப்பேன். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி உண்மையா நான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜாக்கிரதையா என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அப்புறம் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவள் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிரு. நீங்களும் எப்படி இருங்கள்? ஆயத்தமா. சோ இந்த வசனம் தான் என்னது? திருடன் வருகிறது போல. அதனாலதான் ஆங்கிலத்துல ஒரு படம் தீஃப் இன் த நைட். அதுவும் எதை பத்தி தான்? ரகசிய வருகை பற்றி தான். ஆனா இந்த இடத்துல இயேசு திருடனை போல அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ரகசியமா வருவேன்னு சொல்றாரா? இங்க யார பத்தி பேசுறாரு? திருடனை பத்தி பேசுறாரா? வீட்டு எஜமான பத்தி பேசுறாரா? சொல்லுங்க பாருங்க. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால். அப்ப இங்க யார பத்தி பேசுறாரு? வீட்டு எஜமான பத்தி பேசுறாரு. அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். இப்ப இந்த இடத்துல திருடனை பத்தி பேசல. யார பத்தி பேசுறாரு? வீட்டு எஜமான். ஆனா இந்த வசனத்தை தவறா புரிந்துகிட்டு திருடன் எப்படி ரகசியமா வருவானோ அது போல யார் வரப்போறா? இயேசு வரப்போறார். இப்ப இங்க இயேசு திருடனை பத்தி பேசல. யார பத்தி பேசுறாரு? வீட்டு எஜமான பத்தி பேசுறாரு. ஏன் பேசுறாரு? அந்த வீட்டு எஜமான் அவன் எப்படி இருக்கிறான்? ஜாக்கிரதையா இருக்கிறான், உஷாரா இருக்கிறான். எதுக்காக? ஒருவேளை திருடன் எப்ப வந்தாலும் அவன் என் வீட்டை என்ன பண்ண முடியாது? திருட முடியாது. அதே மாதிரி மனுஷகுமாரனுடைய வருகை எந்த நாழிகையிலே இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அதனால நீங்க எப்படி இருங்க? ஆயத்தமாயிருங்க. இப்போ அந்த வீட்டு எஜமான் எப்படி ஆயத்தமா இருப்பார்? ஒருவேளை திருடன் வந்துட்டா என்ன பண்ணணும்னு அவர் எப்படி இருப்பாரு? ஆயத்தமா இருப்பார். எந்தெந்த பொருள் எங்கெங்க வைக்கணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாரு? வச்சிருப்பாரு. ஒருவேளை திருடன் வந்துட்டா எப்படி செயல்படணும்? அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். ஆகையால் நீங்கள் எப்படி இருங்கள்? ஆயத்தமாயிருங்க. இன்னைக்கு ஆயத்தமா இருக்கணும்ன்ற வார்த்தையை வச்சுட்டு இன்னும் நிறைய தவறான போதனை போச்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு? நீ ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டும், நீ ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் அதை செய்ய வேண்டும், நீ ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆயத்தமா இருக்கிறனா என்ன? இயேசுவை என்ன பண்ணிருக்கணும்? விசுவாசித்து இருக்கணும். இயேசு சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். அவருடைய வார்த்தைக்கு என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதுதான் என்னது? ஆயத்தமா இருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அப்படி ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்க மரணம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, இயேசு வந்தாலும் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி ஆயத்தமா இல்லைன்னா மரணம் வந்தாலும் நித்திய ஆக்கினை, இயேசு வந்தாலும் நித்திய ஆக்கினை. இப்போ இந்த திருடன் எஜமான் என்பது ஒரு ஓமை. இயேசு ஒரு ஓமையா சொல்றார். அதுக்கப்புறம் 24ஆம் அதிகாரத்துல 45 இருந்து 51 வரைக்கும் இன்னொரு ஓமை ஒண்ணு சொல்றார். உண்மையும் விவேகம் உள்ள ஒரு ஊழியக்காரன். அதுலயும் எஜமான் சொல்லாம கொல்லாம என்ன பண்றாரு? வர்றாரு. நீங்க அதை வீட்டுல வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் 10 கன்னிகைகளை குறித்து சொல்றாரு. 5 ஞானம் உள்ளவர்கள், 5 முட்டாள் கன்னிகைகள். அதுல என்ன நடக்குது? மணவாளன் சொல்லாமல் கொல்லாமல் என்ன பண்ணுகிறார்? வருகிறார். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மணவாளனோடு கூட சேர்க்கப்படுகிறார்கள். பாருங்க அங்க 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மறுபடியும் எதை பத்தி சொல்றாரு? விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க 25ஆம் அதிகாரம் 14 இருந்து 30 வரைக்கும் தாலந்து பத்தி ஒரு கதை சொல்றாரு. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. அந்த கதையிலையும் அந்த எஜமான் திடீரென்று என்ன பண்ணுகிறார்? வந்து விடுகிறார்.
அதுக்கப்புறம் கடைசியா 25ஆம் அதிகாரம் 31 46 அவர் வந்த உடனே என்ன நடக்கும்? மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் அவர் என்ன பண்ணுவார்? வீற்றிருப்பார். 46ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றான். சோ இயேசு வந்த உடனே என்ன நடக்க போகுது? நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. அநியாயம் அக்கிரமம் செய்தவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் நித்திய ஆக்கினையை என்ன பண்ணுவார்கள்? அடைவார்கள். இயேசுவை விசுவாசித்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிற நீதிமான்கள் நித்திய ஜீவனை என்ன பண்ணுவார்கள்? அடைவார்கள். இது 25ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுகிறது. அப்போ இததான் இயேசு தம்முடைய வருகையினுடைய அடையாளமாக சொல்லுகிறார். இது எந்த கேள்விக்கான பதில்? இரண்டாவது கேள்வி, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? சரி, இப்போ உங்களுக்கு மீதி உள்ள வசனங்களை பத்தி எல்லாம் என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கும். சோ அதை நாம் தொடர்ந்து என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் ரெண்டு கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி என்ன? தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? இன்னொரு கேள்வி, உலகத்தின் முடிவு, அதற்கான அடையாளம் என்ன? சரிங்களா? அதையும் நம்ம பார்த்து நாம கர்த்தருக்குள் வளருவோம். ஆக மொத்தம் இயேசு வரப்போறாரா? எஸ், வரப்போறார். ரகசியமா வருவாரா? ரகசியமாலாம் வரமாட்டார். பகிரங்கமா என்ன பண்ண போறார்? வரப்போறார். அதுக்கு இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதை உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், நல்லா கவனிங்க, அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை என்ன பண்ணதான்? எடுத்துக்கொண்டது. அப்புறம் அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு எப்படி போனார்? கண்ணுக்கு முன்னாடி எப்படி போனார்? அப்படியே மேல போனாரு. இப்போ என்ன சொல்றாரு தூதன்? எப்படி மேல போனாரோ அப்படியே வானத்துல இருந்து என்ன பண்ணுவார்? இறங்குவார். அதுதான் இயேசு 24ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அந்த அடையாளம்னா என்ன? எல்லாரும் அதை என்ன பண்ண முடியும்? கண்ணால பார்க்க முடியும். அதுக்கு இன்னொரு அடையாளம் என்ன? எல்லாருடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலையும் எப்படி போயிட்டு இருக்கோம்? சகஜமா போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு போவாங்க, வருவாங்க, கொண்டாட்டமா இருப்பாங்க. திடீரென்று இயேசு என்ன பண்ணி விடுவார்? வந்து விடுவார். ரகசியமாலாம் வந்து ரகசியமா கொஞ்சம் பேர் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து மீதி எல்லாரையும் கூட்டி போவார். அதெல்லாம் பைபிள்ல அந்த வசனமே இல்ல. அது மாதிரி ஏதாவது வசனம் தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிங்களா? அப்போ இயேசுனுடைய வருகை எப்படிப்பட்ட வருகை? ஒரே ஒரு வருகை தான். ரகசிய வருகை, பகிரங்க வருகை என்று ரெண்டு வருகை அல்ல, ஒரே ஒரு வருகை. அது இரண்டாம் வருகை. அதை எல்லாரும் கண்ணால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். எது மட்டும் ரகசியம் அப்படின்னா, எந்த நாள் எந்த நேரம் என்பது மட்டும்தான் ரகசியம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆயத்தமா இல்லைன்னா இன்னைக்கு இயேசுவை என்ன பண்ணுங்க? தெய்வமா ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னியுங்கன்னு சொல்லுங்க. இயேசு உங்க பாவங்களை என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டால் நீங்கள் என்னவாயிட்டீங்க? நீதிமான்கள் ஆயிட்டீங்க. தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும், வாழணும். அப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறீங்க. இயேசு எப்போ வந்தாலும் எனக்கு அதை பத்தி என்ன இல்லை, கவலை இல்லை. இயேசு எப்போ வேணா வரட்டும், நான் இப்போ என்னவா இருக்கிறேன்? ரெடியா இருக்கிறேன்.
அவர் வந்து அவரோடு கூட போறதுக்கு எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமா இருக்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?